ஒரு இசைக்கலைஞனுக்கு பக்தி எளிதாக இருக்கலாம். ஒரு விஞ்ஞான மனதுடையவனுக்கு தியானம் இயல்பாக இருக்கலாம். ஒரு தீவிர விசாரணை மனமுடையவனுக்கு ஞான மார்க்கம் சுலபமாக இருக்கலாம். ஆனால் இறுதியில் மூன்றும் ஒன்றாக வேண்டும். தியானம் மட்டும் இருந்து அன்பு இல்லை என்றால் அது உலர்ந்த பாலைவனம் போன்றது. பக்தி மட்டும் இருந்து விழிப்புணர்வு இல்லை என்றால் அது உணர்ச்சி வெள்ளம் போன்றது. ஞானம் மட்டும் இருந்து கருணை இல்லை என்றால் அது ஒரு குளிர்ந்த அறிவு மட்டும்தான். ஒரு முழுமையான ஆன்மீகம் என்பது அமைதியான மனம், அன்பான இதயம், விழிப்பு உணர்ந்த இருப்பு. இதுதான் இதனுடைய ஆழ்ந்த நிலை.